அப்புறம் அபி, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். நான் எனக்காக அதை பண்ணணும். என்ன சஞ்சீவ்? நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, சும்மா இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ம். ஆஃபீஸ் போகலான்னா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது சஞ்சீவ். நீ ஆபீஸ்க்கு போறத பத்தி நான் அத்தை கிட்ட பேசுறேன். ம் ம். ஐயோ போதும் சஞ்சீவ், வேண்டாம். சரி, ஓகே. ஏய் சஞ்சீவ், நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படியா? ம். அத்தை, வா அபி. வா அபி. அத்தை, என்னம்மா சொல்லு. ஆம், உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும். நீ சொல்லி நான் என்ன இல்லைன்னு சொல்லிருக்கேன், கேளு. அத்தை, நீங்க எனக்கு பிரசவம் ஆகுற வரைக்கும் சஞ்சீவ் என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இருந்தாலும் சஞ்சீவ் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடிச்ச இடத்துக்கு போயிட்டு வெளியே 4 பேரை பார்த்து சுதந்திரமா இருந்த ஒருத்தனை திடீர்னு வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொன்னா அவனால எப்படி இருக்க முடியும்? போர் அடிக்கும்ல. சஞ்சீவ் பாவம் அத்தை, நமக்காவது வீட்டு வேலை இருக்கு, அதை பார்த்து பொழுது போயிடும். சஞ்சீவுக்கு அதுவும் இல்ல, எப்படி பொழுது போகும்? அவனால எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? அவன் ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டுமே. இல்ல அபி, உன் பிரசவ நேரத்துல அவன் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அத்தை, என் பிரசவத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. டாக்டர் இன்னும் டேட் குறிச்சு கொடுக்கல. அவரு தேதி குறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சீவ் என் கூடயே இருக்கட்டுமே. இப்போ ஆபீஸ் போயிட்டு வரட்டுமே அத்தை. நான் உனக்காக தான் அவன் ஆபீஸ்க்கு போக வேணான்னு சொன்னேன். நீயே போகட்டும்னு சொல்லும்போது அப்புறம் நான் என்ன சொல்றது? போயிட்டு வரட்டும். தேங்க்ஸ் அத்தை. ம். அபி, என்ன சொன்னாங்க அம்மா? ஆஃபீஸ் போகலான்னு சொன்னாங்களா? ம், அத்தை ஓகே சொல்லிட்டாங்க, நீ ஆபீஸ்க்கு போலாம். ரொம்ப நன்றி அபி. அப்போ நான் வரேன், நைட் பார்க்கலாம். முத்தழகு, என்ன மாமா? என் போன் எங்க? இதோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு மாமா. ம். அப்பா, நல்ல வேலை, எந்த போனும் வரல. மாமா, இந்த சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு முத்தழகு. ஆமா, என்ன புது புடவைலாம் கட்டியிருக்க? நான் வெளியே போறியா? போக போறே இல்ல, போக போறோம். போக போறோமா? எங்க போறோம்? அபி வீட்டுக்கு தான். அபி வீட்டுக்கா? எதுக்கு? மாமா, அபி நீ என் கழுத்துல கட்டின தாலிய காப்பாத்துறதுக்காக அவ கைய காயப்படுத்திக்கிட்டா. எனக்காக காயப்பட்ட அபிய நேர்ல போய் பார்த்தா தானே சரியா இருக்கும். முத்து, அதெல்லாம் சரி வராது. நீ பேசாம இரு. அதான் கையில பட்ட காயத்துக்கு அங்க கோயிலே வச்சு அபிக்கு மருந்து போட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரியா போச்சு. அபியெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஒன்றும் போக வேணாம். மாமா, நான் காயப்பட்ட அபியோட கைக்கு மருந்து போட்டேன் தான், ஆனா அது பத்தாது மாமா. நாம நம்ம ஊர்ல இருக்கும்போது அபிய நான் எவ்வளவோ திட்டி இருக்கேன், டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அபிய ஊரை விட்டு விரட்டுறதுக்கெல்லாம் கூட
நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். அபிக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம். அபி எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவ எதை பத்தியும் யோசிக்காம என்னை வந்து காப்பாத்துனா. அபி தான் நரமாசமா இருந்தும் கூட எனக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா. நானா இருந்திருந்தா கூட இத பண்ணிருப்பேனான்னு தெரியல. அபி கையில காயம் பட்டதுனால நியாயமா அவ கூட கோவில்ல இருந்து அவ வீட்டுக்கு போய் அவளை விட்டுட்டு தான் வந்திருக்கணும். ஆனா நான் ஏன் போல தெரியுமா? என் தாலிய காப்பாத்துன அவ வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜோடியா போய் நன்றி சொன்னதானே நல்லா இருக்கும். அதனால நம்ம அபி வீட்டுக்கு போலாமாமா? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி வா மாமா, அபிய பாத்துட்டு வரலாம். இல்ல முத்தழகு, நம்ம அபிய பார்க்க இன்னைக்கே போயானுமா? அபிக்கு இன்னைக்கு தானே மாமா காயம் பட்டிருக்கு. அபி காயத்தோட இருக்கும்போது தானே நம்ம போய் பார்க்க முடியும். ஆமால, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அது முக்கியமான வேலை, உனக்கு சொன்னா புரியாது. சரி மாமா, எனக்கு புரியாட்டி கூட பரவாயில்ல. நீ பார்க்க போற வேலை எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வேலை நீ என் கழுத்துல கட்டின தாலியை விட பெருசா மாமா. சொன்னா கேளு முத்தழகு. இப்போ நம்ம திடீர்னு போய் அபி முன்னாடி நின்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? ஒருத்தவங்களை பார்க்க போகும்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனா தானே நல்லா இருக்கும். நம்ம வேணா சொல்லிட்டு நாளைக்கு போலாமே, சரியா? இதத்தான் மாமா நானும் நினைச்சேன். ஆனா அபிக்கு போன் பண்ணி நானும் மாமாவும் உன்னை பார்க்க வரோன்னு சொல்லிட்டியா? இல்ல, சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எப்படி சொல்றது? நீதான் என் போனை எடுத்துட்டு போயிட்டியே. என் போன்ல தான் அபியோட நம்பர் இருக்கு. ஆமா, அபிகிட்ட நம்ம இப்ப கூட போன் பண்ணி சொல்லிட்டு போலாம், இல்ல சொல்லாம கூட போலாம். இதெல்லாம் அபி பெருசா எடுத்துக்க மாட்டா மாமா. எப்படி பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாளே, இவளை எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. முத்தழகு, நான் ரெடி, போலாமா? மா, நீ எங்கம்மா வர? ஏன் அபிய பார்க்கத்தாண்டா? அபிய பார்க்கவா? நீ முத்தழகு கழுத்துல கட்டின தாலிய திருட்டு பையகிட்ட இருந்து காப்பாத்திருக்கா. அதுக்கு நான் அபிக்கு நேர்ல போய் நன்றி சொல்ல வேணாமா? என்னால இவளையே சமாளிக்க முடியல, இதுல நீ வேறையாமா? அபி, சஞ்சீவ் பார்க்க நானும் ரெடி. என்ன மாமா, நானும் அபியும் கோவில்ல ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கோம். அத நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவ. இதுக்கு மேலையா? சொல்லு. நீ, நான், அபி, அப்புறம் அபி புருஷன் சஞ்சீவ் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, எனக்கு அப்படியே தலை சுத்துது. ஐயோ மாமா, 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 என்னாச்சு மாமா? இல்ல பாண்டி, என்னல ஆச்சு உனக்கு? என்னாச்சு மாமா? மாமா, ஐயோ மாமா எந்திரி. மாமா, தண்ணி கொண்டு வாங்க. நீ இருமா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மாமா, மாமா எந்திரி மாமா. இந்தமா தண்ணி குடுங்க. இந்தமா தண்ணி தெளிவா முகத்துல. பாண்டி, மாமா பாண்டி, எந்திரி. பாத்து பாத்து பத்திரமா எடுத்து. இப்ப நான் எங்க இருக்கேன்? தண்ணி குடி மாமா, சரியாயிடும். மாமா என்னாச்சு மாமா உனக்கு? ஒண்ணு இல்ல முத்தழகு, 2 நாள் அலைச்சலா, அதுதான் அப்படியே தலை சுத்திருச்சு. ராத்திரி வேலையில வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? வாங்க மாமா, ஆஸ்பத்திரி போலாம். ஐயே, வேணாம், அப்படியே ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி மாமா, நீ அப்படியே கொஞ்ச நேரம் படு. அப்படின்னா இன்னைக்கு அபிய பார்க்க போக முடியாதா? பிளான் வேலை செய்யுது. ஏன் முடியாது? பாண்டிக்கு தானே உடம்பு சரியில்லை, நாம 3 பேர் நல்லா தானே இருக்கோம்.
பாண்டி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போயிட்டு வந்துடலாம். அப்போ 3 பேரும் அபியை பார்க்க போயிட்டு வந்துருவாங்களா? இந்த அப்பா தேவையில்லாம பேசி பிளானையே கெடுக்கிறாரு. நல்ல யோசனையா தாங்க இருக்கு. முத்தழகு, பாண்டி தூங்கட்டும். நம்ம 3 பேரும் போய் அபியை பார்த்துட்டு வரலாம். இல்லத்த, பாண்டி மாமாவை தனியா விட்டுட்டு என்னால அபியை பார்க்க வர முடியாது. நம்ம இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் அத்தை. அம்பா. சரிம்மா. மாமா மாமா, எந்திரிச்சு உட்காரு மாமா, எல்லாம் சரியாயிடும். பார்த்து மாமா. மாமா, தலை சுத்துதா மாமா? ஆமா முத்தழகு, அப்படியே ஒரு மாதிரி லேசா தலைவலி. இரு மாமா, உனக்கு கஷாயம் எடுத்துட்டு வரேன். அது குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தலைவலி எல்லாம் போயிடும். வேணாம் முத்தழகு, நீ வெளியே எங்கேயும் போகாம இருந்தாலே எனக்கு அதுவே சரியாயிடும். போ மாமா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். இரு, நான் கஷாயம் கொண்டு வரேன். முத்தழகு வேணாம். ஐயோ, கஷாயத்தை வேண்டாம்னு சொன்னா கேட்டு தொலைய மாட்டேங்கிறாளே. எப்படியோ மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு அபிய பார்க்க போடாம தடுத்தாச்சு. மாமா, இந்த மாமா கஷாயம் குடி. ஐயோ, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, கஷாயம் எல்லாம் வேண்டாம், விடு. ஐயோ, நீ இப்படிதான் சொல்லுவ. இந்த குடி குடி. வேணாம் முத்தழகு. மாமா குடி குடி. கசக்குது. கஷாயம்னா அப்படிதான் இருக்கும், குடி. வேணாம் முத்தழகு, போதும். சரி நீ போ, நான் குடிச்சுக்கிறேன். நான் போனா நீ கஷாயத்தை குடிக்க மாட்டேன்னு தெரியும். என் கண்ணு முன்னாடியே குடி, அப்பதான் நான் போவேன். குடி. போதும். மாமா, நீ கஷாயத்தை குடிச்சிட்டல, இனிமே தலைவலி, உடம்பசதி எல்லாமே காணாம போயிடும். கசாயமா அது கேவலமா இருக்கு. இனிமே எப்போ தலை சுத்துன்னு சொன்னாலும் முத்தழகு கசாயம் தான் கொடுப்பா. இனிமே இதுக்காகவே தலைவலிக்குன்னு சொல்லவே கூடாது. அண்ணன், குருமா ஊத்துட்டுமா? வேணாமா, இதுவே போதும். சாப்பிடுங்க. வாங்க அத்தை. அத்தை, பால் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா. மாமா சந்தோஷம்லாம் சாப்பிட்டாங்களாமா? சாப்பிட்டாங்க அத்தை. சஞ்சீவ் வந்துட்டானா? ஏன் பதில் சொல்லாம இருக்க? இன்னும் வரல அத்தை. இன்னும் வரலையா? 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சிருமே, அப்புறம் ஏன் லேட்டு? நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? இல்ல அத்தை, ஃபோன் பண்ணல. ஏன்? இல்ல, வெளியே போன ஆம்பளைங்க ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாங்க. வீட்ல இருக்கிற நாம அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினா அது தொந்தரவா இருக்காதா? அதான். நைட்டு 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம இருக்கிற ஆம்பளைக்கு ஃபோன் பண்ணி கேக்குறது தொந்தரவு இல்ல, அக்கறை. நீ முதல்ல சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணு. அக்கா, அதாவது மாப்பிள்ளை கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் ஃப்ரெண்டு யாரையோ பார்க்க போயிருக்கானா, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். வந்துருவாங்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடுராத்திரி ஆக போகுது. வீட்ல பொண்டாட்டி நிறமாசமா இருக்கா. இவளை பத்தி யோசிக்காம ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கானா அவன். வரட்டும் அவன். ஐயோ இல்ல அத்தை. நீ சும்மா ரபி. இதுக்கு தான் நான் அவனை ஆபீஸ்க்கு போக வேணான்னு சொன்னேன். இப்ப பாரு, ஆபீஸ்க்கு போறேன்னு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டான். சஞ்சீவ் ஊரெல்லாம் ஒன்னும் சுத்தல அத்தை. அதான் காளி அண்ணா சொன்னாரே, ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான்னு. பார்த்துட்டு வந்துருவான் அத்தை. புருஷனா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ண கூடாது. என்னமோ பண்ணு. அத்தை, அண்ணா ஏதாவது வேணுமா? இல்லம்மா, வேணாம், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போமா.
ம். மாப்பிள்ளை எங்க போனா? ஏன் இவ்வளவு லேட் பண்றான்? போனை போட்டு பாப்போம். போனை வேற எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? ஐயோ, மணி 12 ஆச்சு. இவ்வளவு நேரம் எப்படி தூங்குன? மாமா எப்படி மாமா இருக்கு தலைவலி? சரியா போச்சா? முத்தழகு, நான் ராத்திரி வேலைக்கு போகணும்ல, எதுக்கு என்ன எழுப்பாம விட்ட? இப்படி நான் தூங்கினா கூட எழுப்பியிருக்கலாம்ல. மாமா உனக்கு கஷாயம் கொடுத்ததே நீ அசந்து தூங்கத்தான். எப்படி என்னால எழுப்ப முடியும்? ஓ, என்ன முத்தழகு நீ சொல்ற? ஆமா மாமா, உனக்கு தலைவலி வந்ததே நீ ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு வண்டி ஓட்டுனதுனாலதான். அதான் நீ தூங்குறதுக்கு கஷாயம் கொடுத்தேன். இப்ப அபி வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. காளி என்ன எதுக்கு நமக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு? ஏதாவது பிரச்சனையா? மாமா 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 எங்க மாமா போற? குல்ஃபி ஐஸ் விற்க போறேன். நான் தூங்குன நேரத்துல இந்த நம்பர்ல இருந்து இவ்வளவு மிஸ் கால் வந்திருக்கு. நான் இப்ப போன் பேசியே தீரணும். இதுக்கு மேல மாமாவை தொந்தரவு பண்ணா டென்ஷன் ஆயிடும். அவர் போன் பேசிட்டு வரட்டும். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நான் உனக்கு ஃபோன் பண்ண நீ ஃபோனே எடுக்கல. ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமாண்ணே, முத்தழகிட்ட சும்மா தலை வலிக்குதுன்னு சொன்னேன். நான் தூங்காம இருக்கிறதுனால தான் தலை வலிக்குதுன்னு நினைச்சு ஒரு கஷாயத்தை போட்டு கொடுத்தா. அதை குடிச்ச உடனே எனக்கே தெரியாம நான் அப்படியே தூங்கிட்டேன். இதோ இப்பதான் நான் எந்திரிச்சு வரேன். சரி, நான் இல்லாதனால வீட்டில் ஏதாவது பிரச்சனையாண்ணே? அபி எதுவும் தப்பா எடுத்துக்கல? தங்கச்சி ஒன்றும் சொல்லல. அக்கா தான் உன்னை எங்க போயிருக்கான்னு கேட்டுச்சு. நீ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டா மாப்பிள்ள. அண்ணே, தங்கச்சி நீ இன்னும் தூங்கலையாமா? போன்ல யாருன்னு? சஞ்சீவா? ஆமாமா. ஹலோ அண்ணே, ஹலோ. சரி, நான் போனை கொடுங்க. இல்லம்மா, நம்ம சஞ்சீவ் இல்ல. என் கூட ஊர்ல படிச்சான்ல அந்த சஞ்சீவ். அண்ணன் போய் சொல்லாதீங்க. போனை கொடுங்க, கொடுங்க. சஞ்சீவ், மாட்டிக்கிட்டோமே. சஞ்சீவ் நீ சாப்பிட்டியா? அபி சாப்பிட்டேன். அபி, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல சஞ்சீவ்? அது அபி, ஃப்ரெண்டை பார்க்க கொஞ்சம் தூரமா வந்தேனா, பார்த்துட்டு திரும்பி வரும்போது கார்ல 2 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல கடை வேற இல்ல அபி. இதோ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்படியா? எனக்கு தெரியும் ஏதோ முக்கியமான காரணம் இருக்கும், அதான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. அத்தை தான் உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. சரி, பார்த்து பொறுமையா வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன் சஞ்சீவ். நீ தூங்கு, நான் வந்துடுறேன். இல்ல இருக்கட்டும் சஞ்சீவ், நீ வந்தா உனக்கு வாசல் கதவை திறந்து விடணும்ல, நான் வெயிட் பண்றேன். நீ மெதுவா வா. சரி. ம்.